இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்மை நேசித்த, நம்மை தேடி வந்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் ஆவினாலே எல்லாம் ஆகும். நிறைய காரியங்கள் இன்னைக்கு நடக்காது என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். நிறைய காரியங்கள் என்னால் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இந்த காலை நேரத்தில் காணப்படலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். பட் மை ஸ்பிரிட் கேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாமே ஆகும். நீ எதெல்லாம் முடியாது என்று யோசிக்கிறாயோ அதெல்லாம் என்னால் ஆகும். நீ எதெல்லாம் எனக்கு சாத்தியமில்லை என்கிறாயோ அதெல்லாம் என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா? இதெல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? இதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பல விதங்களிலே நமது உள்ளத்திலே ஏக்கங்கள் காணப்படலாம். நானும் இந்த பாதையை தாண்டி செல்லுவேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடியும், என்னுடைய ஆவினால முடியும். அன்பான குடும்பத்து மக்களே, நான் இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் நான் யோசித்த நேரங்கள் உண்டு. இந்த ஊழியத்தை எல்லாம் என்னால் செய்ய முடியுமா? இந்த ஊழியம் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? இந்த மகிமையுள்ள இந்த ஊழியத்துக்கு நான் தகுதியை பெற முடியுமா? நான் கலங்கி கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஜெபித்தேன், அது மாத்திரம் செய்து கொண்டே இருந்தேன். அழகாக ஆண்டவர் வாசலை திறந்து திறந்து தந்து இன்று 30 ஆண்டுகள் முடித்து ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த ஆயர் பணியில முடிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மிகப்பெரியது. இன்றும் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிற அதிசயங்கள் மிகப்பெரியது. எத்தனையோ காரியங்களை இந்த ஆயர் பணியில சாதிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்தார். எத்தனையோ ஜனங்களுக்கு ஆறுதல், எத்தனையோ ஜனங்களுக்கு கண்ணீரின் ஆறுதல் பதில், எத்தனையோ ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கருவியாக, எத்தனையோ ஊழியத்திலே மிகப்பெரிய அற்புதத்தை காணும்படியான பலம். இதெல்லாம் எப்படி முடிந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாமே ஆகும். நான் செய்த ஒரே ஒரு பணி, ஆண்டவரே நம்பி இருந்தேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன், அவரை மாத்திரம் சார்ந்து காத்திருந்தேன். அழகாக வழிகளை திறந்து கொண்டே வந்தார். இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாமே ஆகும். ஒருவங்க உள்ளத்துல நிறைய கனவுகள் இருக்கலாம், உங்கள் உள்ளத்துல நிறைய தரிசனங்கள் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஆசைகள் காணப்படல. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே எல்லாமே ஆகும். அவரே சார்ந்து நிற்போம், அவர் மீது நம்பிக்கை வைப்போம். முடியாத, பலவீனமான, தகுதி இல்லாத நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவினால எல்லாமே ஆகும், நான் மாற்றி தருவேன். எத்தனையோ பேரை கருவியாக பயன்படுத்தி நம்மை உயர்த்த ஆண்டவரால் முடியும். உங்களையும் இந்த காலை நேரத்தில் உருவாக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆவினாலே எல்லாமே ஆகும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. முடியாததை முடித்து தருகிற ஆண்டவரப்பா, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் அப்பா. முடியாத காரியங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.